ஒரு பொண்ணு நினச்சா யாரை வேணா எப்படி வேணா தப்பாக போர்ட்ரேட் பண்ணலாம், அக்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேரளாவில் ரொம்ப தப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பர்சன் அவர் எங்கேயோ பார்த்துருக்காரு. ஆனால் அவர் என்னை இடிச்சிட்டு இருக்காரு, அவர் டச் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்துச்சு. அது உண்மையிலே ஒரு பொண்ணு இருந்துச்சு, இன்னொரு ஒரு ஒரு பெரிய மனுஷன் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவன் கேவலமான விஷயத்த பண்ணால், அதனால் அந்த பொண்ணு வீடியோ எடுத்து பண்ணி அவனை லெஃப்ட் ரைட் வாங்கிச்சு. ஸோ அந்த வீடியோ பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் ரீச் ஆகும், வியூஸ் வேணும், லைக்ஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஒன்றுமே பண்ணாத ஒரு மனுஷனை தப்பாக போர்ட்ரேட் பண்ணி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் லீக் பண்ணி விட்டுருச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீக்கான வீடியோ பார்த்த அந்த 45 வயசு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூசைட் பண்ணி இறந்துட்டார். இப்போ நம்ம கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ ஒரு லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக ஏன் அந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீங்கள் டான்ஸ் ஆடி போடுங்க, இல்லை உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, இல்லை திறமையை காட்டுங்க, இல்லை வேறு என்ன காட்டுவீங்களோ எதை வேணால் காட்டி வீடியோ லைக்ஸ்க்காக பண்ணுங்கள். ஆனால் இது போன்ற கேவலமான விஷயத்த பண்ணாதுங்க. ஒரு பொண்ணு நினச்சா யாரை வேணால் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு இது. உண்மையாக சொல்லப்போனால் இங்கே லாவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈக்குவலாகவே இல்லை. பாய்ஸ்க்கு ஒன்று, கேர்ள்ஸ்க்கு ஒன்று தான். ஸோ அப்படி தான் இருக்குது. ஒரு பொண்ணு எங்கே வேணால் போய் நின்று என்ன வேணால் சொல்லலாம், டக்குன்னு பசங்களை அட்டாக் பண்ணிடுவாங்க. சட்டங்கள் எல்லாமே தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு பையன் போய் எங்கேயா போய் நின்னான்னா அவனுக்கு அப்படி நடக்காது. ஒரு கேர்ள்ஸுக்கு போய் நின்னா எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு பையன் ஒரு பாய்ஸ் போய் நின்னா அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணு என்ன போட்டாலும் அதை நம்பிடுவாங்க. அந்த பொண்ணு போட்ட வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா, கங்க்ராட்ஸ் சிஸ்டர், சூப்பர், போல்டு அப்படி இப்படின்னு 1000 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு வேலை நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது போன்ற தப்பான விஷயம் வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக ஒரு ஃபேமிலியே தொலைச்சிட்டாங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயத்த வீடியோ எடுத்து வைரல் ஆக்காதீங்க. மற்ற என்ன வேணால் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, என்ன வேணால் பண்ணி வீடியோ எடுத்து போடுங்க. அவர் தப்பு பண்ணியிருந்த பட்சத்தில் நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு, ஸோ அது மூலயமா ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்து போட்டால் கூட தப்பு கிடையாது. ஆனால் தப்பே பண்ணாத ஒருத்தனை அக்யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? ஸோ இது போன்ற விஷயம் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ மூலம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வது, இந்த மாதிரி தவறான விஷயத்த பண்ணாதீங்க. பொண்ணுங்க பசங்களை யாருமே பண்ணாதீங்க, இந்த மாதிரி தவறான விஷயத்த பண்ணாதீங்க. ஸோ இது போன்ற நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.